விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே இளைஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 4 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பணம் வாங்கிவிட்டு திருப்பிக் கொடுக்க மறுத்தவரை மது கொடுத்து கொலை செய்த சம்பவத்தின் பின்னணி என்ன? விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே கந்தாடு கிராமத்தில் ஒதுக்குப்புறமான இடத்தில் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டு கிடந்தார். அவ்வழியாக சென்றவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் மரக்காணம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கொலை செய்யப்பட்டு கிடந்தவரின் உடலை மீட்டு விசாரணை நடத்தினர். போலீசாரின் விசாரணையில் அவர் செங்கல்பட்டு மாவட்டம் சூனாம்பேடு அடுத்த அகரம் மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த ஜெயசீலன் என்பது தெரிந்தது. பெயிண்டராக பணிபுரிந்து வந்த இவரை கடந்த 2 நாட்களாக காணவில்லை என்று அவரின் மனைவி வெண்ணிலா செங்கல்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மேலும் பெயிண்டர் எதற்காக வெட்டி கொலை செய்யப்பட்டார் என்பது குறித்து மரக்காணம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் ஜெயசீலனுடன் அடிக்கடி தொலைபேசியில் பேசிய கரண்குமார் என்பவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். கரண்குமாருக்கும் ஜெயசீலனுக்கும் ஏற்கனவே பணம் கொடுக்கல் வாங்கலில் முன்விரோதம் இருந்துள்ளது. இந்நிலையில் சம்பவத்தன்று ஜெயசீலனை சமாதானம் பேச அழைத்துச் சென்று நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்தியுள்ளார் கரண்குமார். அப்போது ஜெயசீலனுக்கும் கரண்குமாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட கரண்குமார் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து ஜெயசீலனை வெட்டியுள்ளார். இதில் ஜெயசீலன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து இருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கொலை செய்துவிட்டு தலைமறைவாக இருந்த கரண்குமார் அவரது நண்பர்களான சீதாராமன், பரணி, கீர்த்தீஸ்வரன் ஆகிய 4 பேரையும் மரக்காணம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.